எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் மணிகண்டன் ரீசெண்டா நிறைய பேர் காதுல கேட்டுட்டே இருக்கிற ஒரு நேம். மணிகண்டன் ஒரு சிறந்த ஆக்டர், கோ ஆக்டராகவும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரோட ஸ்டோரி செலக்ஷன் வெறித்தனமா இருக்கும். நல்ல மனிதர், ஆக்டர்னு மட்டும் இவரை சொல்லிட முடியாது. தமிழ் சினிமால சில முக்கியமான படங்களுக்கு ஸ்கிரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காரு மணிகண்டன். சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிவ் ரோல்லையும் நிறைய படங்கள்ல நடிச்சு கலக்கியிருக்காரு மணிகண்டன். 2013 பீட்சா 2 படத்துல ஸ்டார்ட் பண்ண சப்போர்ட்டிங் ரோல்ல இந்தியா பாகிஸ்தான், காதலும் கடந்து போகும், 8 தோட்டாக்கள், விக்ரம் வேதா, காலா, சில்லு கருப்பட்டி, பாவக்கதைகள், நெற்றிக்கண், சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரியான படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பை காட்டி சப்போர்ட்டிவ் ரோல்லையே நிறைய ஃபேன் பேஸை பிடிச்சவர் மணிகண்டன். அப்புறம் 2022 நிறைய எழுதும் சுயசரிதம் படத்தின் மூலமா தமிழ் சினிமால இயக்குனராகவும் என்ட்ரி கொடுத்தார். பீட்சா 2, விக்ரம் வேதா, விஸ்வாசம், தம்பி, நிறைய எழுதும் சுயசரிதம், சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரியான படங்களுக்கு ஸ்கிரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காரு மணிகண்டன். சில பல படங்கள்ல லீட் ரோல்ல ஆக்டராகவும் அவரோட சிறந்த கதை தேர்ந்தெடுத்தல் மூலமாகவும் லீடா நடிச்ச எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி 2021 அமேசான் பிரேம்ல வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ஜெய்பி. சூர்யா, மணிகண்டன், லிஜோமோஸ் ஜோஸ் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி விறுவிறுன்னு போகும். இந்த படத்துல ஆக்டர் மணிகண்டன் ராஜா கண்ணு கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. சாண்டோல்டர் மியூசிக்ல சாங்ஸும் சூப்பர் ஹிட் ஆச்சு. மணிகண்டன் ஆக்ட்லயே படம் ஹிட் ஆச்சு. அவ்வளோ நேர்த்தியா நடித்திருப்பார். அப்புறம் மணிகண்டனை டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு 2016 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றனால 2022 சோனி லிவ்ல வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் நிறைய எழுதும் சுயசரிதம். இந்த படத்தில் மணிகண்டன், டெல்லி கணேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் மணிகண்டன் அவரோட தரமான நடிப்பை காட்டியிருப்பாரு. டெல்லி கணேஷ் நடிப்பினால படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு மக்கள் மத்தியில். மணிகண்டனோட இந்த படமும் ஹிட் ஆச்சு. அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் டைரக்ட் பண்ணி 2023 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் குட் நைட். இந்த படத்துல மணிகண்டன், மீதா ரகுநாத், ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சாண்ட்ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். சூரமேடு மோகன் கேரக்டர்ல மணிகண்டன் தரமா நடிச்சிருப்பாரு. இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறம் பிரபுராம் வியாஸ் டைரக்ட் பண்ணி 2024 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் லவ்வர். இந்த படத்துல மணிகண்டன், கௌரி பிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சாண்ட்ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த லவ்வர் படமும் நல்ல ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். அருண் கேரக்டர்ல மணிகண்டன் சிறப்பான நடிப்பை காட்டி கலக்கியிருப்பாரு. மணிகண்டன் ஆக்ட்ல இந்த லவ்வர் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறம் மணிகண்டன் ரீசெண்டா நடிச்சு வெளிவந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வர்ற படம் குடும்பஸ்தன். ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ட் பண்ண இந்த படத்தை சினிமாக்காரன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. வைசாக் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நவீன் கேரக்டர்ல வர மணிகண்டன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவி மத்தியில ஒரு குடும்பஸ்தன் எப்படி ஃபேமிலியை கொண்டு போறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு குடும்பஸ்தன் அவரோட ஃபேமிலியை எப்படி ரன் பண்றான்னு தான் கதை. எல்லார் லைஃப்லையும் ஈஸியா கனெக்ட் பண்ணும். இந்த படமும் மணிகண்டன் ஆக்ட்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அடுத்தடுத்த படங்கள் ஹிட் படங்களாகவே அமைஞ்சது. அவரோட ஸ்டோரி செலக்ஷன் அவ்வளோ அழகா இருக்கு. நல்ல ஒரு ஆக்டர் தமிழ் சினிமா கிடைச்சதுல தமிழ் சினிமாவுக்கு தான் பெருமை. ஃபியூச்சர் தமிழ் சினிமா இன் சேஃப் ஹேண்ட்ஸ் தான் சொல்லணும். இப்படி மணிகண்டன் நிறைய ஹிட் படங்கள்ல தன்னோட பங்களிப்பை காட்டியிருக்காரு. லீட் ரோல்ல நடித்த படங்கள்ல அவரோட அபார நடிப்பினால படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஃபியூச்சர் தமிழ் சினிமா இப்படி ஒரு ஆக்டர் இருக்குனால சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். எனிவே, இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல கதைகளை மணிகண்டன் நமக்கு கொடுத்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மணிகண்டன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மணிகண்டன் படத்தையும் ரீசெண்டாக வெளியான குடும்பத்தின் படத்தை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி எவ்வளோ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.